இந்த அதிகாரங்கள் எல்லாம் படைத்த இறைவனால் உங்களுக்கு தரப்பட்டது. நீங்கள் ஆயுதங்களை நம்பிக்கொண்டிருக்கிறீர்கள், அதிகாரங்களை நம்பிக்கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் இஸ்லாமியர்கள் அல்லாஹ்வுடைய உதவியை நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். இந்த அடக்குமுறைகள் எல்லாம் நீடிக்காது. இஸ்லாமிய வரலாற்றிலே பார்க்காத அடக்குமுறைகளா? எவ்வளவு பெரிய ஆட்சி அதிகாரங்களிலே பலம் பொருந்திய மன்னர்கள் எல்லாம் இஸ்லாத்தை, இஸ்லாமியர்களை அழிப்பதற்காக வேண்டி தீட்டாத திட்டங்களா, செய்யாத கொடுமைகளா, பரப்பாத அவதூறுகளா முடிந்ததா? இறைவனுடைய உதவிக்கு முன்பு உங்களுடைய அதிகாரங்கள் எல்லாம் தூசியடா, புரிந்து கொள்ளுங்கள். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதிகாரத்தால் வீழ்ந்தவர்கள் என்கிற தலைப்பு எனக்கு இங்கே தரப்பட்டிருக்கிறது. இந்த தலைப்பு வழங்கப்பட்டிருப்பதனுடைய நோக்கமே இன்றைக்கு இஸ்லாமியர்கள் உலகம் முழுவதும் எவ்வளவு பாதிப்புகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள், இந்த பாதிப்புகளுக்கு அடிப்படை காரணமாக இருப்பது பாதிக்கப்படுகிற முஸ்லிம்கள் அதிகாரங்கள் இல்லாத சாதாரணமானவர்களாக இருப்பதினாலும், அதிகாரங்களை வைத்திருப்பவர்கள் தங்களுடைய அதிகாரங்களை நேர்மையாக பயன்படுத்தாமல் அதை ஒரு இன அழிப்பிற்கு, ஒடுக்குமுறைக்கு, அநீதிகளுக்கு பயன்படுத்துகிற ஒரு நிலையில் பயன்படுத்தப்படுவதனால் உலகம் முழுவதும் இருக்கிற முஸ்லிம்கள் மிகப்பெரிய பாதிப்புகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்படி அநீதி இழைக்கப்படுகிற அவர்கள் தங்களிடத்திலே அதிகாரம் இருப்பதனால்தான் இது போன்ற அடக்குமுறைகளை செய்ய முடிகிறது, இது தொடர்ந்து நீடிக்கும் என்கிற நம்பிக்கையிலே, அந்த எண்ணத்திலே தான் அவர்கள் இப்படிப்பட்ட அடக்குமுறைகளை தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இது போன்ற அதிகாரங்கள் எல்லாம் ஒரு காலத்திலும் நிலைத்திருப்பதில்லை. அநீதிகளுக்கு பயன்படுத்துகிற இந்த அதிகாரங்கள் ஒரு காலமும் தொடர்ந்து இருப்பதில்லை என்பதை உலக வரலாற்று நிகழ்வுகளில் இருந்து நாம் அறிந்து கொள்ள முடியும். அதுபோலதான் இன்றைய காலத்திலே இஸ்லாமியர்களுக்கு எதிரான பல்வேறு அநீதிகள், அடக்குமுறைகள் நடந்து கொண்டிருக்கிறது. அதிலே குறிப்பாக நாம் சொல்வதாக இருந்தால், இன்றைய காலகட்டத்திலே உலகம் முழுவதும் பேசப்படுகிற பாலஸ்தீன் மக்களுடைய அந்த பிரச்சனைகள், பாலஸ்தீனிலே வாழுகிற முஸ்லிம்கள் இன்றைக்கு கொல்லப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள், சொந்த மண்ணை விட்டு விரட்டப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். முஸ்லிம்கள் என்கிற ஒரே காரணத்திற்காக அவர்களுடைய பாதிப்புகள் வெளி உலகத்திற்கு தெரிவிக்கப்படாமல் ஊடகங்களால் மறைக்கப்படுகிறது. முஸ்லிம்கள் என்கிற ஒரே காரணத்திற்காக அவர்கள் மீது இழைக்கப்படுகிற அநீதிகளுக்கு எதிராக உலக நாடுகள் குரல் கொடுக்க தயங்குகிறது, மௌனித்து நிற்கிறது. இப்படிப்பட்ட நிலையில்தான் பாலஸ்தீன மக்களுடைய நிலை இருந்து கொண்டிருக்கிறது. பாலஸ்தீனம் என்கிற அந்த மக்கள், அந்த நாட்டிலே வாழுகிற மக்கள் பூர்வீக குடிமக்கள். அவர்கள் மீது நிகழ்த்தப்படுகிற இந்த வன்முறை தாக்குதல்கள் யாரால் நிகழ்த்தப்படுகிறது என்றால், யூதர்களாக இருக்கிற இஸ்ரேல் நாட்டினால் நிகழ்த்தப்படுகிறது. யார் இந்த யூதர்கள்? உலக வரலாற்றிலே ஒரு சமூகத்தை வெறுத்து ஒதுக்கப்பட்ட சமூகம் உலக வரலாற்றில் இருக்கிறது என்றால், நான் சொல்றது ஒரு நாட்டில் கிடையாது, ஒரு நாட்டில் ஒரு சமூகத்தை வெறுத்து ஒதுக்கி வைத்திருக்கிறார்கள், அல்லது அவர்களுக்கு உரிமைகள் தரமாட்டோம் என்று சொல்கிறார்கள் என்பது போன்ற நிலை அல்ல. உலகத்தில் எந்த நாடுகளிலுமே வெறுத்து ஒதுக்கப்பட்டவர்கள் இருக்கிறார்கள் என்றால் அது யூதர்கள் தான்.
கிறிஸ்தவர்களால் இந்த யூதர்கள் வெறுத்து ஒதுக்கப்பட்டார்கள், விரட்டடிக்கப்பட்டார்கள். ஜெர்மனியர்களால் உலக வரலாற்றிலே இந்த யூதர்கள் வெறுக்கப்பட்டார்கள், விரட்டி அடிக்கப்பட்டார்கள். ரோமானியர்களால் இந்த யூதர்கள் வெறுக்கப்பட்டார்கள், விரட்டி அடிக்கப்பட்டார்கள். ரஷ்யர்களால் இந்த யூதர்கள் வெறுக்கப்பட்டார்கள், விரட்டி அடிக்கப்பட்டார்கள். ஐரோப்பிய நாடுகளால் இந்த யூதர்கள் வெறுக்கப்பட்டார்கள், விரட்டி அடிக்கப்பட்டார்கள். அப்படி உலகத்திலே விரட்டி அடிக்கப்பட்ட அந்த யூதர்களை, நாடத்தவர்களாக திரிந்து கொண்டிருந்த யூதர்களை அரவணைத்து அன்பு பாராட்டி இருப்பதற்கு இடமளித்தவர்கள் யார்? உலகத்திலே நேசக்கரம் நீட்டியவர்கள் யார்? அந்த யூதர்களுக்கு உலகத்திலே பாலஸ்தீனத்திலே இருக்கிற முஸ்லிம்கள். எப்படிப்பட்ட உதவி பாருங்க. ஒரு நாட்டில் பூகம்பம் ஏற்படுகிறது என்றால், புயல் ஏற்படுகிறது என்றால், அதிலே மக்கள் படுகிற சிரமங்களை, துயரத்தை துடைப்பதற்காக வேண்டி எல்லா நாடுகளும் அவர்களுக்கு உதவி செய்வார்கள். எதற்கு உதவி செய்யறாங்க? மனிதநேயத்தை வெளிப்படுத்துவதற்காக. மனிதர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் பேரிடர்ல, அவங்களுக்கு நம்ம உதவி செய்ய வேண்டிய தருணம் இது என்று அந்த மனித குலத்தில் இருக்கிற மற்ற நாடுகள் எல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிற நாடுகளுக்கு உதவி செய்வார்கள். ஆனால் இங்கே வரலாற்றில் என்ன நடக்கிறது? எந்த நாடுமே அவர்களுக்கு உதவி செய்யல. எங்க நாட்டுல தங்கக்கூடாது, எங்க நாட்டுக்கு வரக்கூடாது, அடித்து விரட்டப்பட்டவர்கள் தான் இந்த யூதர்கள். அவர்களுக்கு இடமளித்தவர்கள் அந்த பாலஸ்தீன முஸ்லிம்கள். அப்படி இடமளித்தவர்களை, அரவணைத்தவர்களை இன்றைக்கு கொண்டு குவித்துக் கொண்டிருக்கிறார்கள் இஸ்ரேலிய பயங்கரவாத யூதர்கள். புரிந்து கொள்ளுங்கள். உலகத்தில் நடந்த போர்களை எல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். யூதர்களுக்கு எதிராக பிற இன மக்கள் எப்படி நடந்து கொண்டார்கள், இஸ்லாமியர்கள் எப்படி நடந்து கொண்டார்கள். ஏன் இன்னைக்கு இந்த பாலஸ்தீன பிரச்சனையில உலக வல்லரசு நாடுகள் எல்லாம் குரல் கொடுக்க தயங்குகிறார்கள்? பாலஸ்தீன மக்கள் பாதிக்கப்படுகிற பொழுது அவர்களுக்கு ஏன் துணை நிற்க மறுக்கிறார்கள்? இஸ்லாமியர் என்கிற அந்த வண்ணம் மனிதர்களை பார்த்து பாதிக்கப்படுகிற மக்களுக்கு துணை நிற்க வேண்டிய, மனிதநேயத்தை வெளிப்படுத்த வேண்டிய உலக நாடுகள் பாதிக்கப்படுபவன் என்ன ஜாதி, என்ன மதம், என்ன கோத்திரம் பார்க்கிறான். இஸ்லாமியன் என்பதனால அவன் பாதிக்கப்பட்டா நான் குரல் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு வாய்மூடி நிற்கிறான். உலகத்துல இந்த யூதர்களுக்கு எதிராக எப்படிப்பட்ட நிலையை ஏற்படுத்தி இருந்தது? உலகத்தில் சிலுவை போர் என்று ஒரு போரை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். அந்த போரில் கொல்லப்பட்டவர்கள் யார்? யூதர்களுக்கு எதிராகத்தான் கிறிஸ்தவர்கள் சிலுவை போரை அறிவித்தார்கள். அறிவித்து அதிலே யூதர்களை கொண்டு குவித்தார்கள். உலகத்திலே நடைபெற்ற மிகப்பெரிய படுகொலை, பயங்கரவாத படுகொலை என்று சொன்னால் ஹிட்லரை தான் நாம் நினைவுபடுத்தி பார்க்கிறோம். படுகொலையினுடைய நாயகனாக இருக்கிற ஹிட்லரை நாம் நினைவு கூறுகிறோமே. அந்த ஹிட்லர் யாரை கொலை செய்தான்? யூத இன மக்களை தான் படுகொலை செய்தான். அப்படி படுகொலை செய்யப்பட்ட அந்த யூதர்களை அரவணைத்து இடம் கொடுத்த இஸ்லாமியர்களை, பாலஸ்தீன மக்களை இன்றைக்கு யூதர்கள் கொன்று குவிக்கிறார்கள். அவர்களுக்கு எதிராக பல்வேறு அணு ஆயுதங்களை பயன்படுத்துகிறார்கள். அவர்கள் எப்படிப்பட்ட பயங்கரவாத காரியங்களை அவர்கள் செய்தார்கள் என்றால், இஸ்ரேல் என்கிற ஒரு நாடே கிடையாது. எப்ப? 1948க்கு முன்பு இஸ்ரேல் ஒரு நாட்டே நீங்க உலக வரைபடத்தில் பார்க்க முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக நாடுகளிலே, பல நாடுகளிலே தஞ்சமடைந்திருந்தவர்கள் எல்லாம் தங்களுக்கு இஸ்லாமியர்கள் இடமளிக்கிறார்கள், பாலஸ்தீன மக்கள் இடமளிக்கிறார்கள் என்கிற செய்தியை அறிந்து கொஞ்சம் கொஞ்சமா இடம்பெயர்ந்து அந்த பாலஸ்தீனத்தில் வந்து குடியேறுகிறார்கள். அந்த இடத்தை ஆக்கிரமிப்பு செய்கிறார்கள். இப்படி நிறைய பகுதிகளை ஆக்கிரமிப்பு செய்த பிறகு அவர்களிடமிருந்து ஒரு குரல் எழும்புகிறது, எங்களுக்கு தனி நாடா இதை பிரிச்சு கொடுங்க. எப்படி பாருங்க,
அவனுக்கு இருக்கிறதுக்கு இடம் கொடுக்கறதுக்கு வந்து இருங்கன்னு சொன்ன அரவணைச்ச மக்களை இது எங்களுக்கு சொந்தமான பகுதி அப்படின்னு சொல்லி அவன் கேட்க ஆரம்பிச்சான். அப்படி ஒரு கோரிக்கையை வைத்துக் கொண்டிருக்கிற நேரத்தில் தான் உலக போர் மூழ்கிறது. பாலஸ்தீனம் அப்ப துருக்கியினுடைய கட்டுப்பாட்டில் இருந்தது அந்த பகுதிகள் எல்லாம். அப்ப பிரிட்டிஷ் ராணுவத்திற்கும் துருக்கிக்கும் ஒரு சண்டை ஏற்படுகிற பொழுது அந்த பகுதிகளை பிரிட்டிஷ் ராணுவம் கைப்பற்றுகிறது. கைப்பற்றிவிட்டு அந்த யூதர்களுடைய கோரிக்கையை ஏற்று அவர்களுடைய பகுதியை மட்டும் தனி நாடுன்னு அறிவிச்சுட்டு போயிட்டான். அப்படி உருவானதுதான் இஸ்ரேலே ஒழிய காலங்காலமாக பூர்வீகமாக அந்த மண்ணுக்குள்ளே சொந்தக்காரர்களா, காலங்காலமாக பூர்வீகமாக அந்த மண்ணினுடைய மைந்தர்களா? இங்க எதுக்கு சிஏஏ சட்டம் கொண்டு வராங்க? சிஏஏ என்கிற சட்டத்தை இந்திய அரசாங்கம் எதற்காக கொண்டு வர முற்பட்டது? அதில் உள்ள நியாயத்தை இந்திய அரசாங்கம் பார்த்தது. எதுக்கு பார்த்துச்சு? இந்த நாடு, இந்த மண்ணு இந்த மக்களுடையதாக இருக்க வேண்டும் என்று பார்த்ததா இல்லையா? அவனுடைய பிறப்பு, அவனுடைய அப்பனுடைய பிறப்பு, அவனுடைய தாத்தாவுடைய பிறப்பு, அவனுடைய வம்சத்துடைய பிறப்பு, பல ஆண்டுகளாக நூற்றாண்டுகளாக இந்த மண்ணிலே பிறந்தவனுக்குத்தான் இந்த மண்ணு சொந்தம். சில ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த நாட்டிலே யாரெல்லாம் அகதிகளாக வந்தார்களோ அவர்களுக்கு இந்த மண்ணு சொந்தம் இல்லைங்கிறதுக்கு தானே சிஏஏ சட்டம் கொண்டு வந்தாய். அந்த சட்டத்தின்படி பார்த்தால் பாலஸ்தீனத்தில் இருக்கிற அறிவிக்கப்பட்டிருக்கிற இஸ்ரேல் என்கிற மண் யூதர்களுக்கு சொந்தமானதா? இஸ்ரேல் என்கிற நாடு இருக்கிறது, அந்த நாட்டில எங்களுக்கு சொந்தம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் யூதர்கள், அவர்களுக்கு சொந்தமானதா? 70 ஆண்டுகளுக்கு முன்பே அந்த இஸ்ரேல் என்கிற நாடு உலக வரைபடத்தில் காட்ட முடியுமா? யாருக்கு சொந்தமானது அது? பாலஸ்தீன மக்களுக்கு சொந்தம் இல்லையா? அத பிரிட்டிஷ் ராணுவம் என்ன பண்ணுச்சு, அதிகாரம் என்ன பண்ணுச்சுன்னா யூதர்களுக்காக வேண்டி தனி நாடுன்னு சொல்லிட்டு போயிட்டான். அப்படி போன உடனே இந்த யூதர்களுடைய பயங்கரவாதம் தலையெடுக்கிறது. உலகத்தில் அதிகாரங்களை தங்களுடைய கைவசம் வைத்திருப்பவர்கள் மட்டும் ஒரு வர்ணத்தை பார்த்து தான் நீதியை கொடுக்கிறான். முஸ்லிம்களை புரிந்து கொள்ளுங்கள், நீங்கள் எப்பொழுதெல்லாம் பாதிக்கப்படுகிறீர்களோ அப்பொழுது நீங்கள் அதற்கான பாடத்தை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். முகமது நபி சொல்லித்தரலையா உங்களுக்கு? மூமின்கள் எத்தனை முறை குட்டு போடுவார்கள்? ஒரு முறை தான் குட்டு போடுவான். ஒரு முறை குட்டுப்பட்டு விட்டால் அதிலிருந்து பாடத்தை படித்துக் கொள்ள வேண்டும். இஸ்லாமியர்களாக இருக்கிற அந்த மக்கள் செய்த உதவிக்காக வேண்டி யூதர்கள் செய்த வேலை என்ன தெரியுமா? உடனடியாக அந்த நாடு தங்களுக்குரிய நாடாக அறிவிக்கப்பட்ட பிறகு அந்த நாட்டில் இருக்கிற 8 லட்சம் பேரை உடனடியாக வெளியேற்றினார்கள். முஸ்லீம்லாம் போயான்ட்டான். நான் காலங்காலமா இங்க வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன், இந்த மண்ணில் இருக்கிறேன், பூர்வீகமா இருக்கிறேன், உன்னோட நாடுன்னு நீ அறிவிச்சுட்ட, அதுக்கு என்ன ஏண்டா வெளியில போகல? 8 லட்சம் பேர் வெளியேற்றப்படுகிறார்கள். காசாவிலே குடியேறுகிறார்கள், மேற்கு கரையிலே குடியேறுகிறார்கள், அரபு நாடுகளிலே அகதிகளாக தஞ்சமடைகிறார்கள் முஸ்லிம்கள் 8 லட்சம் பேர். இவர்களுடைய பயங்கரவாத நடவடிக்கை எந்த அளவிற்கு கொடூரமானதாக இருந்தது என்று பாருங்கள். நாடுன்னு அறிவிச்ச உடனே பூர்வீக மக்களை வெளியேற்றான். 774 இடங்களில் ஆக்கிரமிப்பு செய்கிறான். மக்களை எல்லாம் வெளியேற்றி அந்த இடம்லாம் தனக்குரியது, இஸ்லாமியர்களை எல்லாம் ஒட்டுமொத்தமா வெளியேற்றான். 774 இடங்களில் 531 இடங்களை அடையாளம் தெரியாமல் அடித்தான். அங்க யாரு வாழ்ந்தாங்களே தெரியாது, பில்டிங் எல்லாம் காலி, தரைமட்டமாக 531 பகுதிகளை அடையாளம் தெரியாமல் அழித்தார்கள். 70க்கும் மேற்பட்ட இடங்களில் வாழுகிற முஸ்லிம்களை கைது செய்து 15,000 முஸ்லிம்களை படுகொலை செய்தார்கள். எப்ப செஞ்சா இதெல்லாம்? இஸ்ரேலுங்கிற ஒரு நாடு அறிவிச்ச உடனே இஸ்ரேல் செய்த முதல் காரியம் இது. வெளியேற்றப்பட்ட மக்கள் போராட துவங்கினார்கள். அன்றைக்குத்தான் இந்த நாடு எங்களுடைய நாடு, மண்ணு எங்களுடைய மண்ணு, எங்க மண்ணில் நீ சொந்த நாடு என்று அறிவித்துக் கொண்டு எங்களுடைய பகுதியில் இருக்கிற மக்களை நீ எப்படி வெளியேற்றலாம் என்று போராட துவங்கினார்கள். இஸ்ரேல் அதோட நிக்கல. அவனுடைய எல்லை பகுதி
உலக வரைபடத்துல பாத்தீங்கன்னா இஸ்ரேலுடைய எல்லை மட்டும்தான் மாறிக்கிட்டே இருக்கும். இப்படி இருக்கிற எல்லை அப்புறம் பார்த்தா அப்படி இருக்கும். ஒரு 10 வருஷங்களுக்கு பாத்தீங்கன்னா அப்படி இருக்கும். ஏன்? கொஞ்சம் கொஞ்சமாக தன்னுடைய எல்லையை விரிவுபடுத்த துவங்கினான். பாலஸ்தீன பகுதியில் இருக்கிற மக்களை எல்லாம் விரட்டி அடிப்பான், அந்த பகுதியை கைப்பற்றுவான். கொஞ்ச காலம் கழிச்சு மறுபடியும் அங்க இருக்கிற பகுதியில் இருக்கிற மக்களை விரட்டி அடிப்பான், அந்த பகுதியை கைப்பற்றுவான். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக தன்னுடைய பகுதிகளை விரிவுபடுத்த துவங்கிய பிறகுதான் பாலஸ்தீனத்தில் இருக்கிற மக்கள் எங்களை விரட்டினா நாங்க எங்க போவோம், எங்க நிலத்தை விட்டுட்டு நாங்க எங்க போவோம், எங்க குடியிருப்புகளை விட்டுட்டு நாங்க எங்க போவோம் அப்படின்னு போராட துவங்கிய அந்த போராட்டம் தான் 70 ஆண்டுகளை கடந்து இன்றைக்கும் உலகத்திலே நீடித்துக் கொண்டிருக்கிறது. சொந்த மண்ணை மீட்பதற்காக வேண்டி நீடித்துக் கொண்டிருக்கிறது. உரிமையை மீட்பதற்காக வேண்டிய அந்த போராட்டங்கள் அந்த பாலஸ்தீன மக்களால் நடந்து கொண்டிருக்கிறது. சின்னஞ்சிறிய சிறுவர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா இஸ்ரேல் ராணுவம் துப்பாக்கி முனையோட நிற்கும் பொழுது கூட துப்பாக்கியை பார்த்து பயப்படாம சின்னஞ்சிறிய சிறுவர்கள் குரல் கொடுக்கிறார்கள், எங்களுடைய மண்ணு அப்படிங்கிறான், நீ வெளியில போ அப்படிங்கிறான். இப்படி ஆக்கிரமிப்புகளை அவர்கள் துவங்கினார்கள். ஒரு கட்டத்திற்கு மேல குண்டுகளை போட ஆரம்பித்து விட்டார்கள். யார் மேல? பாலஸ்தீன மக்கள் மீது. இந்த போராட்டம் நீண்ட நெடிய போராட்டம். ஆனால் இன்றைக்கு என்ன நடந்து கொண்டிருக்கிறது தெரியுமா? இஸ்ரேல் மீது போடப்பட்ட அந்த குண்டுகளுக்காக வேண்டி, தாக்குதலுக்காக வேண்டி பதிலடி கொடுக்கிறோம்னு சொல்லி இன்னைக்கு இஸ்ரேல் செய்து கொண்டிருக்கிற பயங்கரவாதம் எப்படிப்பட்ட பயங்கரவாதம்! உலகத்திலே சில நீதிகளை, போர் நெறிகளை வகுத்து வைத்திருக்கிறார்கள். போர் நெறி என்ன? மக்கள் வாழுகிற பகுதியில குண்டு போடக்கூடாது, எந்த நாடா இருந்தாலும் சரி. அப்படி குண்டு போடுவதாக என்ன, அந்த மக்களை வெளியேற்றிய பிறகுதான் போடணும். யாரை போடுறதுக்காக குண்டு போடணும்? அங்க எதிரிகள் இருக்கிறார்கள் என்று அவர்கள் அடையாளம் கண்டாதான் அங்க போடணும். இது போர் நெறியில் இருக்குது. மருத்துவமனைகள் மீது குண்டு போடக்கூடாது, குழந்தைகள் பெண்கள் கொல்லப்படக்கூடாது, இதெல்லாம் போர் நெறியில் இருக்கிறது. ஆனால் இப்பொழுது இருக்கிற இந்த இஸ்ரேலிய அரசு என்ன செய்து கொண்டிருக்கிறது என்றால், முஸ்லிம்கள் வாழுகிற பகுதியிலே குண்டு போடுகிறார்கள். வீடியோல வர்ற அந்த காட்சிகளை எல்லாம் பார்த்தீர்கள் என்றால் இரத்த கண்ணீர் தான் நம்ம ஒடிக்கணும். ஏன்? மருத்துவமனைகளில் நிரம்பி வடிகிறது. அவன் போடுகிற குண்டுகள் கட்டிடங்களை எல்லாம் இடித்து தள்ளுகிறார்கள். முன்னறிவிப்பு இல்லாமல் குண்டுகளை போடுகிறார்கள். பேசிக் கொண்டிருக்கிற நேரத்திலே துப்பாக்கி சத்தங்கள் கேட்கிறது, குண்டுகள் விழுகிற சத்தங்கள் கேட்கிறது, மக்கள் அலறி ஓடுகிற காட்சிகள் பார்க்க முடிகிறது. எந்நேரமும் ஆம்புலன்ஸ் சவுண்டா இருக்குது. வீடியோ பார்த்தா மருத்துவமனையில கொண்டு வந்து தள்ளப்படுகிற அந்த காயம்பட்ட மக்களுடைய காட்சிகளை பார்த்தால் 80% மேல் சிறுவர்களாக இருக்கிறார்கள். அதெல்லாம் ஒரு கோரமான காட்சி இல்லையா? அதெல்லாம் தத்ரூபமாக எடுக்கப்பட்டதான, நடிக்கிறாங்களா அவங்க? நாடகத்துல சினிமாவில் நடிக்கிற மாதிரி நடித்து எடுக்கப்பட்டவையா? குழந்தைகள் எல்லாம் என்ன நடக்குதுன்னே தெரியாம மருத்துவமனையில அமர்ந்திருக்கிறார்கள். சிகிச்சை அளிக்கிற டாக்டர்களே அவர்களுக்கு சிகிச்சை அளிக்கிறதுக்கு தடுமாறுகிறார்கள். ஏன்? ஒருத்தனுக்கு கட்டு கட்டிக்கிட்டு இருக்கிறவே வருது 10 புள்ள. எந்த குழந்தைய பாக்குறது தெரியல, எதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண அந்த குழந்தை இறந்து போயிடும், அந்த குழந்தைக்கு ட்ரீட்மெண்ட் போனா இந்த குழந்தை இறந்து போயிடும். 15 நிமிடங்களுக்கு ஒரு குழந்தைகள் கொல்லப்படுகிறார்கள் பாலஸ்தீனத்திலே. அது போன்ற காட்சிகளை பார்க்கிற உலக நாடுகள் யார் பக்கம் நிக்கணும்? போர் நெறியை மீறி இந்த இஸ்ரேலிய பயங்கரவாதத்தை தடுக்கிற அடிப்படையில் பாலஸ்தீன மக்களுக்கு ஆதரவாக நிற்க வேண்டாமா? உலக நாடுகள் எல்லாம் அதை கண்டித்து அறிக்கை விட்டார்களா? எப்படி நடந்து கொள்கிறார்கள்? அமைதி காத்திருக்கிறார்கள். அடிச்சு கொள்ளு, பார்த்துக்குவோம். இஸ்லாமியர்கள் தானே, யாரால என்ன செய்ய முடியும்? நம்மள்ட்ட தானே அதிகாரம் இருக்குது. எவன் கேட்பான்? பாப்போன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அடே புரிந்து கொள்ளுங்கள், இந்த அதிகாரங்கள் எல்லாம் படைத்த இறைவனால் உங்களுக்கு தரப்பட்டது. நீங்கள் ஆயுதங்களை நம்பிக்கொண்டிருக்கிறீர்கள், அதிகாரங்களை நம்பிக்கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் இஸ்லாமியர்கள் அல்லாஹ்வுடைய உதவியை
இஸ்லாமிய வரலாற்றிலே பார்க்காத அடக்குமுறைகளா? எவ்வளவு பெரிய ஆட்சி அதிகாரங்களிலே பலம் பொருந்திய மன்னர்கள் எல்லாம் இஸ்லாத்தை, இஸ்லாமியர்களை அழிப்பதற்காக வேண்டி தீட்டாத திட்டங்களா? செய்யாத கொடுமைகளா? பரப்பாத அவதூறுகளா? அழித்து விட வேண்டும் என்று அவர்கள் தீட்டாத திட்டங்களா? முடிந்ததா? இறைவனுடைய உதவிக்கு முன்பு உங்களுடைய அதிகாரங்கள் எல்லாம் தூசியடா. புரிந்து கொள்ளுங்கள், கற்பனை கதை அல்ல, நான் சொல்வது வரலாறு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னை இறை தூதராக அவர்கள் அறிவித்த பொழுது அவர்களுக்கு எதிராக கிளம்பிய எதிர்ப்புகள் கொஞ்ச நஞ்சமா? சாதாரண எதிர்ப்புகள் வந்ததா? ரசூலுல்லாவை பார்க்கிறதுக்கு யாரு போனாலும் அவரை மறைச்சு அடிப்பான். ரசூலுல்லாவை பார்க்கிறதுக்கு கூட தடை. இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டேன் அப்படின்னு முஸ்லிம்னு பகிரங்கமா சொல்ல முடியாது, தடை, அடிப்பான். இஸ்லாமிய நம்பிக்கையை, அதனுடைய போதனையை, கொள்கையை வெளிப்படையாக வணக்கத்தை செய்ய முடியாது, அடிப்பான், கொடுமை செய்வான். அப்படிப்பட்ட கொடுமைகள் எல்லாம் நிகழ்ந்தது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட இனிமே மக்கால நம்மளால இருக்க முடியாதுங்கிற அளவுக்கு எதிரிகளால் கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டார்கள். அதனாலதான் ஹிஜ்ரத் செஞ்சு போனாங்க ரசூலுல்லாஹ். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் செய்து போன பொழுது எதிரிகள் நினைத்தார்கள், சந்தோஷப்பட்டார்கள், மகிழ்ந்தார்கள். என்ன முகமது நபி நம்மள்ட்ட இல்லாத அதிகாரமா? எத்தனை கோத்திரங்கள் நமக்கு ஆதரவு அளிக்கிறார்கள். இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற வல்லரசு நாடுகள் எல்லாம், சர்வாதிகார நாடுகள் எல்லாம் இஸ்ரேல் பக்கம் இருக்கிறான். அதனாலதான் அவன் போர் சட்டங்களை மீறி குற்றங்கள் செய்கிறான். மருத்துவமனைகள் மீது குண்டு போடுகிறான். போடப்பட்ட ஒரு மருத்துவமனை மீது 500 பேர் மருத்துவமனையில இறந்துட்டாங்க. மருத்துவமனையிலே உயிர் காக்கக்கூடிய தளத்தின் மீதே தாக்குதல் நடத்துகிறான் என்றால் இவன் எவ்வளவு பெரிய மனித குலத்தினுடைய பயங்கரவாதியாக இருப்பான். 2 நாட்டுக்கு இடையில சண்டை நடக்கும் பொழுது ஒரு ராணுவ வீரரை, எதிரி ராணுவ வீரரை ஒருத்தன் கைது பண்ணிட்டானா அவனை சிறைச்சாலையில தான் அடைக்கணும். சண்டை நடக்கும் பொழுது செத்தா வேற, கைது பண்ணிட்டானா அந்த ராணுவ வீரரை அவன் சிறைச்சாலையில் நடக்கும். இதை போர் நெறி. அவரை கொண்டு போய் சிறைச்சாலையில் வச்சுக்கிட்டு ஏதாவது அந்த நாட்டுக்கு இந்த நாட்டுக்கும் பேரம் பேசி கடைசியில் அந்த வீரரை விடுதலை பண்ணுவாங்க. அவன் கேட்கறத கொடுத்து அந்த வீரர் விடுதலை செய்யப்படுவார். அல்லது அமைதியான நிலைமை மாறுகிற பொழுது 2 நாட்டுக்கு இடையில ஒரு சமரச பேச்சுவார்த்தை நடத்தி கைது பரிமாற்றங்கள் நடந்து கொள்வாங்க. எங்க நாட்டில் இத்தனை கைது இருக்காரு, உங்க நாட்டு வீரர், உங்க நாட்டில் இந்த வீரர் எவ்வளவு பேர் இருக்காரு, வாங்க மாத்திக்கோன்னு விடுவாங்க. ஆனா இந்த இஸ்ரேலிய அரசாங்கம், பயங்கரவாத அரசாங்கம் என்ன செய்கிறது? மருத்துவமனைகள் மீதே குண்டு போடுறான். உயிர் காப்பாற்றப்படுகிற இடமாக காட்சியளிக்கிற மருத்துவமனைகள் மீது குண்டு போடப்படுகிறது. 500 பேர் இறந்ததாக செய்தி வருகிறது. குழந்தைகளை நிலைமையை பாருங்கள். கைகளிலே பூக்களை ஏந்தி நிற்க வேண்டிய குழந்தைகள், புத்தகங்களை சுமந்து நிற்க வேண்டிய குழந்தைகள், மருத்துவமனையினுடைய அந்த உபகரணங்களை கையில் சுமந்திருக்கிறார்கள். குளுக்கோஸ் பாட்டிலோட உட்கார்ந்து இருக்கு குழந்தைங்க எல்லாம் உயிரை காப்பாற்றுகிறது, சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கிறது. குழந்தைகளை பார்த்து ஆற தடவி அன்பை வெளிப்படுத்த வேண்டிய பெற்றோர்கள் எல்லாம் இன்றைக்கு கைகளை கால்களை இழந்த ஊனமாக்கப்பட்ட நிலையிலே பாலஸ்தீனத்தில் இருக்கிறார்கள். இது எவ்வளவு பெரிய கொடுமை! தாயை தந்தையை இழந்த ஒரு குழந்தையினுடைய அனாதையான வாழ்க்கை சாதாரணமான வாழ்க்கையா? ஒரு கஷ்டம் வருதுன்னா அந்த கஷ்டம் அந்த நொடியோடு முடிந்து போகிறதா? அப்படிப்பட்ட கஷ்டமா இது? ஒரு ஊருக்கு போறீங்க, திடீர்னு பஞ்சர் ஆயிடுது. 2 வீலர் பஞ்சர் ஆயிட்டுனா ஒரு மணி நேரம் கஷ்டம், லேட்டா போவீங்க. இல்ல 2 மணி நேரம் லேட்டா போவீங்க, அவ்வளவுதானே? அந்த கஷ்டம், அந்த சிரமம் அந்த சில மணி நேரங்களோடு முடிந்துவிடும். ஆனால் தாயை இழந்தவர்கள், தந்தையை இழந்த அந்த சிறுவர்களுடைய நிலை அப்படிப்பட்டதா? காலம் முழுவதும் அனாதைகளாக வாழுகிற ஒரு வாழ்க்கை எவ்வளவு கொடுமையானது! தாய் இல்லாமல் தந்தை இல்லாமல் வாழுகிற வாழ்க்கை சாதாரண வாழ்க்கையா? தன்னுடைய பிள்ளையை பிரிந்து பெற்றோர்கள் வாழுகிற வாழ்க்கை சாதாரணமான வாழ்க்கையா? அவ்வளவு ரணம் சுமந்த வாழ்க்கை இல்லையா அது?
அவ்வளவு கவலை தேர்ந்த வாழ்க்கை இல்லையா அது? ஒவ்வொரு நொடி பொழுதும் தன்னுடைய பிள்ளையை நினைத்து நினைத்து தாய் கண்ணீர் விடுவாளே, அந்த வழியினுடைய வேதனை புரியுமா உலக நாடுகளுக்கு? எவ்வளவு பெரிய கொடுமை! அந்த காட்சிகளை பாருங்க. குழந்தைய, சின்ன சின்ன குழந்தைகள், 3 வயது, 2 வயது, 1 வயசு குழந்தைகளாம் கஃனிடப்பட்டு தூக்கி செல்கிறார்கள். அவெல்லாம் பயங்கரவாதியா? நான் கேட்கிறேன், போர் செய்வது நீ பயங்கரவாதத்தின் மீதாக இருக்கும் என்றால் அவன்லாம் பயங்கரவாதியா? அவன் என்ன பண்ணா? இந்த சண்டையை பத்தி அவனுக்கு தெரியுமா? 3 வயசு பிள்ளைக்கு, 10 மாத குழந்தைக்கு தெரியுமா? 1 வயது குழந்தைக்கு தெரியுமா? 5 வயது பிள்ளைக்கு தெரியுமா? ஏன் கொல்லப்பட்டோம் என்று அவனுக்கு தெரியுமா? ஏன் தந்தையை இழந்தோம், ஏன் தாயை இழந்தோம் என்று அவனுக்கு தெரியுமா? தாயும் தந்தையும் ஏன் ஊனமாக்கப்பட்டிருக்கிறார்கள், மருத்துவமனையிலே கிடத்தப்பட்டிருக்கிறார்கள் என்று அவனுக்கு தெரியுமா? தாயும் தந்தையும் எங்கே சென்றார்கள் என்று தெரியாமல் ஏங்கி நிற்கிறானே அவனுக்கு தெரியுமா? மனித உடல்கள் எல்லாம் சிதைக்கப்பட்டு குண்டுகளிலே சாலையோரங்கள் கிடக்கிறது. இந்த காட்சிகளை பார்த்து விட்டும் கூட இன்றைக்கு சர்வாதிகார நாடுகள் மௌனித்து நிற்கிறார்கள். என்ன காரணம்? அதிகாரங்களை பெற்றிருக்கிறோம் என்கிற மமதையிலே. புரிந்து கொள்ளுங்கள், இஸ்லாமிய வரலாற்றை நீங்கள் படித்து பாருங்கள். இந்த அதிகாரங்களை எல்லாம் ஒரு காலத்திலும் வென்றதாக சரித்திரம் இல்லை. முகமது நபி அப்படி விரட்டும் போது அப்படிதான் நினைச்சான். யூதர்கள், எதிரிகள் நினைத்தார்கள், முகமது நபியை விரட்டிட்டோம், அவ்வளவுதான், இஸ்லாம் ஃபினிஷ் ஆயிடுச்சு. என்ன பெரிய முகமது நபி, அவருடைய பிறந்த மண்ணை விட்டு விரட்டி விட்டோம், அடித்து விரட்டி விட்டோம், போயிட்டாரு, அவ்வளவுதான், இனிமே வரவே முடியாது நினைத்துக் கொண்டிருந்தான். இறைவனுடைய உதவிக்கு முன்பு உங்களுடைய அதிகாரங்கள் எல்லாம் ஒன்றுமில்லை. ஏன்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறந்து விட்டார்கள், மரணித்து விட்டார்கள். 1400 வருஷம் ஆயிட்டு. நினைச்சு பார்த்திருப்பானா? நாம் இறந்த பிறகு 1400 ஆண்டுகளை கடந்தும் கூட யாரை நாம் இந்த பூமியில் இருந்து விரட்டி அடித்தோமோ அந்த முகமது நபியை பின்பற்றுகிற கோடான கோடி மக்கள் வாழ்வார்கள் என்று. அதே இறைவனுடைய உதவி என்பது அதுதான்டா. நீ செத்து போயிட்ட, உன்னுடைய சந்ததிகள் இறந்து விட்டார்கள், நீ யாரை விரட்டி அடித்தாயோ அந்த முகமது நபியை பின்பற்றுகிற மக்கள் 1400 ஆண்டுகளை கடந்த பிறகும் கூட இந்த மண்ணிலே கோடிக்கணக்கான மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இறை உதவி எப்படிப்பட்டது! இன்றைக்கு அதிகாரங்கள் உங்களிடத்தில் இருப்பதற்காக வேண்டி வேண்டுமானால் அங்கே முஸ்லிம்கள் பாலஸ்தீனத்திலே கொல்லப்படுவதை கண்டு நீங்கள் ரசிக்கலாம். உலக நாடுகள்ல சமத்துவத்தை, சமாதானத்தை விரும்பக்கூடியவர்கள் நியாயத்தின் பக்கம் தான் நின்றிருக்கிறார்கள். காந்தியடிகள் கூட சொன்னார், எப்படி இங்கிலாந்து ஆங்கிலேயர்களுக்கு சொந்தமானதாக இருக்கிறதோ, பிரிட்டன் பிரிட்டிஷ்காரர்களுக்கு சொந்தமானதாக இருக்கிறதோ, அதே போல பாலஸ்தீனம் அரேபியர்களுக்கு சொந்தமானது. அவர்களுக்கு சொந்தமான மண்ணை யூதர்களுக்கு, இஸ்ரேல் என்கிற நாடு அவர்களுக்கு சொந்தமானதாக, யூதர்களுக்கு சொந்தமானதாக சொல்வது அரேபியர்களுக்கு செய்கிற மாபெரும் அநீதி என்று காந்தியடிகள் சொன்னார். நீதியின் பக்கம் நின்றார்கள். ஆனால் நம்ம நாட்டில் இன்னைக்கு அப்படிப்பட்ட நிலை இருக்கிறதா? நீதியின் பக்கம் நின்றார்களா? மோடி சொல்றார், தாக்குதல் நடத்திய 9 மணி நேரத்தில் மோடி அறிக்கை விடுகிறார், இந்திய மக்கள் இஸ்ரேல் பக்கம் நிற்பார்கள். எதுக்கு சொன்னாரு? நியாயவான்களே, உங்களிடத்தில் நான் நீதியை மட்டும்தான் எதிர்பார்க்கிறேன், நியாயத்தை நீங்கள் பேசுவீர்கள் என்ற நம்பிக்கையோடு நான் பேசுகிறேன் உங்களிடத்திலே. எப்போதுமே பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக தான் இந்தியா இருந்திருக்கு. இப்ப மாறுது கொஞ்சம் டெண்டு. அதுக்கு என்ன சொல்றாரு? இவங்க தாக்குதல் நடத்திட்டாங்க, அதனால இஸ்ரேலுக்கு பக்கம் இந்தியர்கள் நிற்பார்கள் என்று மோடி சொன்னார். அதுல எத்தனை பேர் கொல்லப்பட்டார்கள்? அப்பாவிகள் கொல்லப்பட்டார்களா? இன்றைக்கு இஸ்ரேல் நடத்துகிற தாக்குதல் எவ்வளவு அப்பாவிகள் கொல்லப்படுகிறார்கள்? 10க்கும் மேற்பட்ட மருத்துவமனைகள் சிதைக்கப்பட்டிருக்கிறது, 22,600 வீடுகள் சிதைக்கப்பட்டிருக்கிறது, லட்சக்கணக்கான மக்கள் அகதியாக இடம்பெயர்ந்திருக்கிறார்கள். இந்த தாக்குதல்ல ஒரு 24 மணி நேரத்தில், ஒரு நாள்ல காசா பகுதியை விட்டு மக்கள்லாம் போகணும்னு அறிவிக்கிறான் இஸ்ரேல். எப்படி போக முடியும்? கர்ப்பிணிகள் போக முடியுமா? 6000 கர்ப்பிணிகள் காசாவுடைய பகுதியில் இருக்கிறார்கள். கர்ப்பிணிகளால் நடந்து செல்ல முடியுமா? 24 மணி நேரத்தில். திடீர்னு
ஒரு தீபாவளிக்கு இப்ப எல்லாரும் போகணுங்க ஊருக்கு, நீங்க புரிந்து கொள்வதற்கு சொல்றேன். எவ்வளவு பெரிய கொடூரமான உத்தரவுகள் பாருங்க. தீபாவளிக்கு எல்லாரும் இப்ப போகணும், ஊருக்கு போகணும். சென்னையில இருந்து கோயம்பேடு மார்க்கெட்டு பஸ் ஸ்டாண்ட்ல போய் பாத்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான பேர் நிக்கலாம். ஒரு மாசத்துக்கு முன்னாடியே புக்கிங் பண்ணிட்டான், ஊருக்கு போகணும், அம்மாவை பார்க்கணும், அப்பாவை பார்க்கணும், தாத்தாவை பார்க்கணும் சொல்லி புக்கிங் பண்ணிட்டான். எல்லா பஸ்ஸும் ட்ரெயின் நிரம்பி வலிச்சிட்டு சிறப்பு பேருந்துகளை, ஆயிரக்கணக்கான சிறப்பு பேருந்துகளை விட்டாலும் போறதுக்கு இடம் கிடைக்காம ஆயிரக்கணக்கான மக்கள் நிற்கிறார்களே. ஒரு நகரத்திலிருந்து வெளியேறுவதற்கு இவ்வளவு தடுமாறுகிறார்கள் என்றால், போர்க்காலத்தில் இது மாதிரி பஸ் விட்டுக்கிட்டு போன அரசாங்கம், ட்ரெயின் விட்டுக்கிட்டு இருப்பான அரசாங்கம், பிளைட் விட்டுக்கிட்டு இருப்பான அரசாங்கம் தான். இப்போ போ, நான் ஆயிரக்கணக்கான சிறப்பு பேருந்து விடுறேன், ஊருக்கெல்லாம் தஞ்சு வெளியில போயிட்டு காசா விட்டு நாங்க ஒரு 200 பஸ் விட்டுருக்கோம் போயிடு அப்படின்னு சொல்லுவானா? எப்படி போக முடியும்? நடந்து போக முடியுமா? 90 வயதான மனிதர்களால் எவ்வளவு தூரம் நடக்க முடியும்? 80 வயதான நோயாளிகளால் எவ்வளவு தூரம் நடக்க முடியும்? கை குழந்தைகளை தூக்கி கொண்டு பெண்களால் எவ்வளவு தூரம் நடக்க முடியும்? கர்ப்பிணிகளால் எவ்வளவு தூரம் நடக்க முடியும்? நிறை மாத கர்ப்பிணிகளால் எவ்வளவு தூரம் நடக்க முடியும்? 24 மணி நேரத்தில் நீ வெளியில போறாங்கிற சொந்த மண்ணில் வாழ்ற மக்களை பார்த்து இவ்வளவு பெரிய பயங்கரவாதத்தை இன்றைக்கு அவர்கள் நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் மோடி சொன்னார், அப்ப இந்தியர்கள் இஸ்ரேல் பக்கம் நிற்பார்கள் என்று. இப்ப சொல்லணும்ல, அவரு நீதிமான் தானே, அவரு நியாயத்தை பேசுறவர் தானே, அவரு சொல்லணுமா இல்லையா? இப்படி இஸ்ரேல் செய்வது கண்டனத்திற்குரியது என்று சொன்னாரா? கண்டிக்கிறோம் என்று சொன்னாரா? இஸ்ரேல் இந்த மாதிரியான தாக்குதலை நிறுத்த வேண்டும் என்று சொன்னாரா? அமெரிக்காவுடைய வரலாற்றில் ஜோ பைடன் போறார் இன்னைக்கு. அவர் போய் நேரடியா போய் அந்த இஸ்ரேலிய அதிபரை சந்தித்து ஆறுதல் சொல்கிறார், உங்களோட நாங்க நிப்போங்கிறார். அப்ப என்ன, நீ அடி எவ்வளவு வேணாலும் போர் குற்றங்களை செய்து கொள், உங்களுடைய தவறுகளை நாங்கள் தட்டி கேட்க மாட்டோம் என்று அவர்கள் எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். அதிகாரங்களை வைத்து எதை வேண்டுமானாலும் வென்றுவிடலாம் என்று அவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு காலத்திலும் அது நடக்காது. அதிகாரங்களை இருக்கிறதுனால தான் இன்னைக்கு நம்மள இந்தியாவில் இப்படிப்பட்ட நிலையில நம்ம இருக்கிறோம். அதை பத்தி நம்ம சிந்திச்சோமா? நம்முடைய உரிமைகள் எல்லாம் இன்றைக்கு இந்தியாவிலே பறிக்கப்படுகிறதா இல்லையா? நான் கேட்கிறேன் உங்கள்கிட்ட, எந்த ஒரு தவறில் இருந்தும் படிப்பினை பெறுகிற சமூகமாக நீங்கள் இருக்கிறீர்களா? படிப்பினை பெற்றிருக்கிறீர்களா? அடுத்தது இது போன்ற ஒரு தாக்குதல்கள், இது போன்ற ஒரு பயங்கரவாத நடவடிக்கைகள், இது போன்ற ஒரு சம்பவங்கள் நம்ம மீது நிகழ்த்திவிடக் கூடாது என்பதற்கு என்ன செய்யணும் என்று சிந்திச்சு பார்த்திருக்கீங்களா? எப்படிப்பட்ட காலத்தில் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள்? உங்களுடைய தாத்தா இருக்கார, அவர்கிட்ட போய் கேளுங்க, தாத்தா நீங்க 25 வயசா இருக்கும் பொழுது சமுதாயத்துக்காக எத்தனை போராட்டத்தில் கலந்துக்கிட்டீங்க தாத்தா அப்படின்னு போய் கேளுங்களேன். உங்க தாத்தாவால 5 போராட்டத்தை சொல்ல முடியுமா? 5 போராட்டத்தை சமுதாயத்திற்காக வேண்டி 25 வயசுல நான் போராடி இருக்கிறேன் தான் அப்படின்னு 5 போராட்டத்தை உங்க தாத்தா சொல்ல முடியுமா? உங்க அத்தாட்ட போய் கேளுங்க, அத்தா நீங்க 25 வயசா இருக்கும் பொழுது சமுதாயத்தினுடைய பாதிப்புகளுக்காக வேண்டி நீங்க குரல் கொடுத்த ஒரு 10 போராட்டத்தை சொல்லுங்க தா அப்படின்னு உங்க அத்தாட்ட போய் கேளுங்க. உங்க அத்தாவால சொல்ல முடியுமா 25 வயசுல? ஆனா இந்த தலைமுறை எத்தனை போராட்டங்கள், எத்தனை ஆர்ப்பாட்டங்கள், எத்தனை கைது போராட்டங்கள், எத்தனை தடையை மீறிய போராட்டங்கள், எத்தனை உரிமைக்கான போராட்டங்கள். போராட்டம் 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 போராட்டத்திலேயே நம்ம வாழ்க்கை போகுதுன்னா எவ்வளவு அநீதி இழைக்கப்பட்டிருக்கிறோம், எவ்வளவு உரிமை பறிக்கப்பட்டிருக்கிறோம். இது போன்ற உரிமை பறிப்புகள் என்னுடைய அடுத்த தலைமுறைக்கு தொடர்ந்து விடக் கூடாது என்பது அப்படிங்கிறதுக்காக நம்ம என்ன செஞ்சோம்? நம்ம போராடுற போராட்டங்கள் சாதாரணமானதா? அவ்வளவு போராட்டங்கள். இஸ்லாமிய சமுதாயத்துல பெண்கள் வீதிக்கு வந்து பாத்திருக்கீங்களா? மல்லிகை கடைக்கு போக மாட்டாங்க, காய்கறி மார்க்கெட்டுக்கு போக மாட்டாங்க. வீடுகளை விட்டு வெளியே வராத பெண்கள் கூட இந்த தலைமுறையிலே உரிமைகளை மீட்பதற்காக வீதியிலே வந்து குரல் எழுப்புகிறார்கள் என்றால், கைது போராட்டங்களை அஞ்சாமல் அந்த போராட்டங்களிலே பங்கெடுக்கிறார்கள் என்றால், வயோதிகத்தை மறந்துவிட்டு கொளுத்துகிற வெயிலில் கூட உரிமைகளை மீட்க வேண்டும் என்பதற்காக முதியோர்கள் வந்து போராட்ட களத்திலே சங்கமிக்கிறார்கள் என்றால், எவ்வளவு அநீதிகளை இந்த சமூகம் சுமந்து நிற்கிறது. இதெல்லாம் என்ன செய்ய போறீங்க? மாத்துறதுக்கு
காலத்துக்குமே ரோட்ல நின்று கத்திக்கிட்டே இருக்க போறீங்களா? உங்களுடைய நிலையை எண்ணி பார்த்தீங்களா? இன்னைக்காவது நம்ம இப்படிப்பட்ட நிலையில இருக்கிறோமோ, இந்த நிலைக்கு என்ன காரணம் என்று சிந்தித்து பார்த்தீர்களா? இந்த நிலையை மாத்திரத்துக்கு என்ன செய்யணும்னு யோசித்தீர்களா? நான் கேட்கிறேன் உங்கள்கிட்ட, எத்தனை பேர் அரசு அதிகாரிகளாக அமர்ந்திருக்கிறீர்கள்? அதிகாரங்களை நீங்கள் பெற வேண்டும் என்று சிந்திக்கணும்ல. என்ன அடக்குமுறை செய்யறான், என்ன ஒடுக்கிறான், அதிகாரம் அவன்கிட்ட இருக்கு அப்படி சொல்ற அந்த அதிகாரத்தை நீ பெறுவதற்கு என்ன செய்தாய்? அதிகாரங்களை பெறுவதற்காக வேண்டி நீ செய்த முயற்சி என்ன? நீ எடுத்து வைத்த அடி என்ன? உன்னிடத்தில் நான் கேட்கிறேன். அதை பத்தி சிந்திக்கிற மறுக்கிற ஒரு கூட்டமாக இன்றைக்கு நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். எத்தனை நாள் சிந்திச்சிருப்பீங்க? நம்ம இந்த நிலைக்கு வந்ததுக்கு காரணம் என்ன அப்படி சிந்திச்சீங்களா? என்ன செய்யணும் இதை மாற்றுறதுக்கு அப்படின்னு யோசிச்சீங்களா? உங்க குடும்பத்தில் எத்தனை பேர் அரசு அதிகாரிகள் சொல்ல முடியுமா உங்களால? உங்களுக்கு அந்த பக்கத்து ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் சொந்தக்காரங்க தானே. எனக்கு அந்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் எல்லாரும் சொந்தம், இந்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் எல்லாரும் சொந்தம் அப்படி சொல்றீங்கல்ல. உங்களுடைய ஒட்டுமொத்த உறவினர்களில் 10 அரசு அதிகாரிகளை உங்களால் அடையாளப்படுத்த முடியுமா? 10 பேரை சொல்லுங்க பாப்போம். உங்களுடைய ஒட்டுமொத்த உறவினர்களை நான் கேட்கிறேன். அப்புறம் ஏன் அடக்குமுறை பண்ண மாட்டான்? தோழர்களை புரிந்து கொள்ளுங்கள், அதிகாரம் அவர்களுக்கு மட்டுமானது அல்ல, நமக்கு தான். ஏன் இந்த நிலைமைக்கு வந்தோம்? அதிகாரங்களை பெற வேண்டும் என்றால் கல்வியை நம்ம கையில் எடுக்கணும். கல்வி இருந்தாலும் அதிகாரத்தை பெற முடியும். படிச்சோமா? நம்ம படிச்சோமா? முதல்ல எத்தனை பேர் இங்க டிகிரி படிச்சவங்க இருக்கீங்க? 400 வருஷமா இந்த ஊர்ல இருக்கிறீங்க. 400 வழக்கறிஞரை உருவாக்குனீங்களா நீங்க? 400 வழக்கறிஞரை, 400 டாக்டர் இருக்காரா இந்த ஊர்ல? 50 IAS அதிகாரி இருக்காரா? 50 IPS அதிகாரி இருக்காரா? ஏன் இல்ல? சமுதாயத்தை பத்தி சிந்திக்கல. சிந்திச்சாதானே நீ உருவாக்குவ. நமக்கு சிந்தனை எல்லாம் சாப்பாட்டு மேல போயிட்டு பிரியாணி சட்டி தான். திருமணத்துக்கு நீ அவனா ஒருத்தன் அழைச்சிட்டானா அங்கே இருந்து பிளான் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஒரு மாசத்துக்கு முன்னாடி என்னைக்கு கல்யாணம், என்னைக்கு கல்யாணம், என்னைக்கு கல்யாணம், எங்க வண்டி நிக்குது, எங்க வேன் நிக்குது, யார் யார் எப்படி போறீங்க, எப்படி பிள்ளைகளை ரெடி பண்ணி அழைச்சி, இதுலதான் ஓடுது புத்தி. இழிநிலையில தள்ளப்பட்டிருக்கிறது, ஏழ்மை நிலையில, வறுமை நிலையில சமூகம் தள்ளப்பட்டிருக்கிறது. அதை மாற்றுவதற்கான அதிகாரத்தை நாம் பெற வேண்டும் என்று சிந்தித்தீர்களா? உங்க தாத்தா கூலி வேலை, உங்க அத்தா கூலி வேலை, நீங்க கூலி வேலை, உங்களுடைய மகனார் கூலி வேலை, உங்களுடைய பேரப்புள்ளை கூலி வேலை. தலைமுறை தலைமுறையாக கூலிகளாக இருக்கிறோம் தோழர்களே. இது எப்ப மாத்த போறீங்க? இஸ்லாமிய சமுதாயத்துடைய நிலைமை தெரியுமா உங்களுக்கு? இஸ்ரேல்ல தாக்குதல் பண்ணிட்டான்னு குரல் கொடுக்கிற நீங்க உங்களுடைய நிலையை சிந்திப்பவர்களாக நீங்கள் மாறி இருக்கிறீர்களா? நான் கேட்கிறேன் உங்களிடத்தில். ஏன் சிந்திக்கல? உங்க நிலைமை என்ன? ராஜேந்திர சர்ச்சாருடைய அறிக்கை தெரியுமா உங்களுக்கு? எந்த சமுதாயமும் தன்னுடைய நிலையை சிந்திக்காமல் இருந்ததில்லை. தன்னுடைய நிலையை ராஜேந்திர சர்ச்சார் ஒரு அறிக்கை சமர்ப்பித்தார். மன்மோகன் சிங் காலத்தில் அவர் பிரதமராக இருக்கும் பொழுது நீதிபதி ராஜேந்திர சர்ச்சாரை கூப்பிட்டு இந்தியா முழுவதும் இஸ்லாமியர்களுடைய நிலைமை ஆய்வு செய்து ஒரு அறிக்கை தாங்கன்னு கேட்டார். அவர் ஆய்வு செய்து அறிக்கையை கொடுத்தார். அந்த அறிக்கையை படிச்சிருக்கீங்களா? சமுதாயத்தை முன்னேற்றணும்னு கவலைப்படுற ஆளுங்க தானே நீங்க. நான் கேட்கிறேன், இந்த கூட்டத்தில் எத்தனை நபர்கள் படித்திருப்பீர்கள்? அப்ப நீங்க படிக்கலன்னா எப்படி பாமரன் படிப்பான்? படிச்சீங்களா? உங்களுடைய நிலைமை தெரியும் என்னன்னு தெரியுமா? அதுல அப்படியே நீங்க நினைக்கிறீங்க நம்மள பெரிய நல்ல நிலையில இருக்குன்னு, ரொம்ப சந்தோஷமா இருக்கணும், மகிழ்ச்சியா இருக்கும் நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. ராஜேந்திர சர்ச்சார் அந்த அறிக்கையிலே சொல்லுகிறார், மலைவாழ் மக்களை விட பின்தங்கியவர்கள் இஸ்லாமியர்கள் என்று குறிப்பிடுறார். அப்ப உங்களுடைய நிலைமை எவ்வளவு கீழ்நிலையில இருக்கு பாருங்க. அண்ணன் வெளிநாட்டுல இருக்கிறாரு, 1 லட்சம் சம்பாதிக்கிறாரு. தம்பி சூப்பர் மார்க்கெட் கடை வச்சிருக்குது, 2 லட்சம் சம்பாதிக்குது. வீட்டுக்காரு காய்கறி கடை வச்சிருக்கிறாரு, அவர் மாசம் 50,000 சம்பாதிக்கிறாரு. தம்பி இங்க ஒரு மளிகை கடை வச்சிருக்குது, மாசம் 1 லட்சம் சம்பாதிக்க நினைக்கிறீங்க. ராஜேந்திர சர்ச்சார் என்ன பண்ணாரு தெரியுமா? 1 லட்சம் சம்பாதிக்கிறேன் கொண்டா, 50,000 சம்பாதிக்கிறேன் கொண்டா, 10,000 சம்பாதிக்கிறீங்க கொண்டா, 5,000 சம்பாதிக்கிறீங்க கொண்டான்னு சொல்லி இஸ்லாமியர்களுடைய எல்லா வருமானத்தையும் வச்சு அப்படியே பங்கிட்டு கொடுக்கிறார். சராசரியாக டிவைட் பண்றாங்க. என்கிட்ட ஒரு 20 ஆப்பிள் இருக்குன்னு வச்சுங்க, அதை 10 பேருக்கு நம்ம பிரிச்சு கொடுக்கணும் சரிசமமா. அப்ப ஒரு ஆளுக்கு எத்தனை ஆப்பிள் கொடுக்கணும்? 2 கொடுத்தா 2 20 முடிஞ்சு போச்சு. சரிசமமா பிரிக்கிறது.
அந்த மாதிரி எல்லாருடைய வருமானத்தை வச்சு சரிசமமாக பிரித்தால் தோழர்களை புரிந்து கொள்ளுங்கள், உங்களுடைய மாத வருமானம் 1 லட்சம் அல்ல, உங்களுடைய மாத வருமானம் 50,000 அல்ல, உங்களுடைய மாத வருமானம் 30,000 கிடையாது, 10,000 கிடையாது, 5,000 கிடையாது. எவ்வளவு தெரியுமா? அந்த அறிக்கையிலே குறிப்பிடுகிறார் 1832 ரூபாய் 20 காசு ஒரு இஸ்லாமியருடைய குடும்பத்தினுடைய சராசரி வருமானம். குடும்பம் நடத்த முடியுமா? இப்ப எவ்வளவு ஏழைகளை இந்த சமூகம் கொண்டிருக்கிறது. வெள்ளிக்கிழமை ஆனா பார்க்கலையா? நான் கேட்கிறேன், உங்களுக்கு 50 வயசு ஆயிட்டல, எந்த சமூகத்திலேயாவது குடும்பத்தோட பிச்சை எடுக்கிற காட்சியை பார்த்திருக்கீங்களா? குடும்பத்தோட பிச்சை எடுக்கிற காட்சி 50 வயசுல, 40 வயசுல, 30 வயசுல, 70 வயசுல, 80 வயசுல பார்த்திருக்கீங்களா? அவன் பிச்சை எடுக்கணும், அவன் மனைவி பிச்சை எடுக்கணும், அவனுடைய பிள்ளை பிச்சை எடுக்கணும், அவனுடைய பொம்பளை பிள்ளை பிச்சை எடுக்கணும், அவனுடைய மருமக பிச்சை எடுக்க, எல்லாரும் பிச்சை எடுக்கிற அந்த மாதிரி ஒரு பிச்சை எடுக்கிற நிலையை பார்த்திருக்கிறீர்களா? வேற சமூகத்தில் நான் கேட்கிறேன், இஸ்லாமிய சமுதாயத்துடைய நிலைமை என்ன? வெள்ளிக்கிழமை ஆனா அஸ்ஸலாமு அலைக்கும் ஒரு சத்தம் தான் வரும். இவன் அலைக்கும் சலாம் சொல்றானா இல்லையோ, பையன்கிட்ட சொல்றான் முசாபர் வந்திருக்காங்களான்னு பாருங்க, கூட்டம் கூட்டமா வர்றான். ரமலான் ஆனா போதும் கூட்டம் கூட்டமா வர்றான். எவ்வளவு ஏழ்மையிலே வறுமையிலே நீங்கள் தள்ளப்பட்டிருக்கிறீர்கள், புரிகிறதா? அதையெல்லாம் மாற்றுவதற்கு என்ன செய்ய போகிறீர்கள் தோழர்களே? வறுமையிலே தள்ளப்பட்ட சமூகம் நீங்கள். ஏன் நம்ம பிச்சைக்கார பேலா? வரலாறு தான் நம்ம படிக்கிறதே கிடையாது. வரலாறு நீங்க படிச்சாதான் அடுத்த தலைமுறைக்கு சொல்ல முடியும். முதல்ல நீங்க யாருன்னு முதல்ல படிச்சீங்களா? எப்படி பாலஸ்தீனம் அங்க இருக்கிற அரேபியர்களுக்கு சொந்தமானதாக இருக்குதோ இந்த நாடு உங்களுக்கு சொந்தமானது. நீங்க என்ன அரபு நாட்டில இருந்து குதிச்சு வந்தீங்களா? நான் கேட்கிறேன் உங்கள்கிட்ட, இவ்வளவு இஸ்லாமியர்கள் இருக்காங்களே, நீங்க எல்லாம் யாரு? இந்த மண்ணின் மைந்தர்கள். உங்களுக்கு அரபு நாட்டில் யாராவது சொந்தக்காரங்க இருக்காங்களா? அரபு சேக்கு எனக்கு சொந்தம் அப்படி சொல்ல முடியுமா? குவைத்தில் இருக்கிற இந்த அரேபியனுக்கு சொந்தம்னு சொல்ல முடியுமா? கத்தாரில் இருக்கிற இந்த அரேபியனுக்கு சொந்தம் அப்படி சொல்ல முடியுமா? எந்த அரபு நாடுகளில் இருக்கிற எந்த சேக்கும் எந்த அரபியும் நமக்கு சொந்தம் கிடையாதுன்னா நம்மளாம் யாரு? இந்த மண்ணின் மைந்தர்கள். நம்முடைய முன்னோர்கள்லாம் ஏதோ ஒரு ஜாதியில் இருந்தான். தேவர்களாக, வன்னியர்களாக, செட்டியார்களாக, நாடார்களாக, தலித்துகளாக, ஏதோ ஒரு ஜாதியில் இருந்தவர்கள் இந்த ஏகத்துவ கொள்கையை ஏற்றுக்கொண்டு முகமது நபியை இறைவனுடைய தூதர் என்று ஏற்றுக்கொண்டு இஸ்லாமியர்களாக இஸ்லாமிய மார்க்கத்தை தழுவிட்டார்கள். அவருடைய சந்ததிகள் நாம். அவ்வளவுதான். இஸ்லாம் ஜாதியை ஒழிச்சிட்டு நீங்க எந்த ஜாதின்னு நமக்கு தெரியாது. என்னுடைய முன்னோர் எந்த ஜாதின்னு எனக்கு தெரியாது. எல்லாம் இஸ்லாமியர்கள். அப்படிப்பட்ட மண்ணின் மைந்தர்கள் நாம். நம்ம ஒன்றும் பிச்சைக்காரன் கிடையாது. சுதந்திர காலத்துல வெள்ளையனை விரட்டி அடிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் இந்திய தேசிய ராணுவ படைன்னு ஒரு படையை அமைத்தார். வெள்ளைக்காரன் சும்மா போராடிக்கிட்டு இருந்தா போக மாட்டான். அவனுக்கு உயிர் பயம் என்னன்னு காட்டணும், அடிக்கு அடி கொடுக்கணும். அவன் வச்சிருக்கிற மாதிரி ஆயுதங்களை கொண்டு நாம் போராடினால்தான் அவன் இந்த நாட்டை விட்டு வெளியில போவான்னு முடிவு பண்ண நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் இந்திய தேசிய ராணுவ படை அமைப்பதற்காக வேண்டி நிதி திரட்டினார். அவர் கூட்டத்தில் பேசும் பொழுது அவருடைய மாலையை ஏலம் விடப்படுகிறது. இதே மாவட்டத்தை சார்ந்த அமீர் ஹம்சா என்பவர் தமிழகத்தை சார்ந்தவர். அவருடைய மாலையை ஏலம் எடுக்கிறாரு 5 லட்சம் ரூபாய்க்கு. இன்னைக்கு 50 ரூபாய்க்கு மாலை வாங்குறது யோசிக்கிறான் நம்மால். ஒரு நாள் தானே அந்த மாலை வாடிடுமேனு. நேதாஜியுடைய மாலையை 5 லட்சம் ரூபாய்க்கு ஏலம் எடுக்கிறார். ஒரணா காலனா ஓட்ட காசு அப்படி அந்த காலத்துல. அப்படிப்பட்ட காலத்துல 5 லட்சம் ரூபானா எத்தனை ஆயிரம் கோடிகளுக்கு சமம். இதெல்லாம் காசு கிடையாது. எனக்கு மல்டி மில்லியன்கள் முஸ்லிம்கள். நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் இந்திய தேசிய ராணுவ படை அமைக்கணும்னு சொல்லி பேசும் பொழுது வல்லல் ஹபீப் 1 கோடி ரூபாய் கொடுத்தார். எத்தனை ஆயிரம் கோடிகளுக்கு அது சமம். மல்டி மில்லியன்கள் முஸ்லிம்கள். விஜயவாடால காந்திஜி அவர்கள் பேசுகிற பொழுது இந்த காங்கிரஸ் இயக்கத்தினுடைய கொள்கையை இந்தியா முழுவதும் கொண்டு சேர்க்க வேண்டும், கிராமங்களிலே கொண்டு சேர்க்க வேண்டும், அதற்கு நிதி வேணும்னு கேட்கும் பொழுது மும்பை பஞ்சாலை அதிபர் உமர் சுபகானி 1 கோடி ரூபாய் கொடுத்தார். மல்டி மில்லியன்கள் முஸ்லிம்கள். வ.உ.சி. சிதம்பரனார் பிள்ளை வெள்ளையர்களுக்கு எதிராக சுதேசி கப்பல் விடணும் அப்படி நினைக்கும் பொழுது அவருடைய ஆசையை நிறைவேற்றியதற்காக வேண்டி வ.உ.சி. சிதம்பரனார் பிள்ளைக்கு 1 லட்சம் ரூபாயை
பக்கீர் முகமது ராவுத்தர் கொடுத்தார். மல்டி மில்லியன்களாக இன்றைக்கு இருந்த இஸ்லாமியருடைய நிலைமை என்ன? வெள்ளிக்கிழமை ஆனா இன்னைக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் வந்து நிற்கிறான், கூட்டம் கூட்டமா பிச்சைக்காரர்களாக வந்து நிற்கிறார்கள். ராஜேந்திர சர்ச்சார் தன்னுடைய அறிக்கையிலே சொல்கிறார், 35% இஸ்லாமியர்கள் வசிப்பதற்கு தகுதியற்ற வீட்டில் இருக்கிறார்கள். அப்படின்னா வீடு கிடையாது. இங்க 100 பேர் உட்கார்ந்து இருந்தீங்கன்னா கூட்டம் முடிஞ்சவன 35 பேர் வீட்டுக்கு போக கூடாது. ஏன் தெரியுமா? உங்களுக்கு தான் வீடு இல்ல. 200 பேர் இருந்தா 70 பேர் போக கூடாது. 1000 பேர் இங்க உட்கார்ந்து இருந்தீங்கன்னா 350 பேர் வீட்டுக்கே போக முடியாது. இப்படி இந்தியா முழுவதும் இருக்கிற இஸ்லாமியுடைய நிலை இருக்கிறது என்றால், வறுமையிலே ஏழ்மையிலே தள்ளப்பட்டிருக்கிற இந்த இஸ்லாமியுடைய நிலையை சிந்தித்து பார்த்தீங்களா? நமக்கு நியாயம் கிடைக்கிறதா? நீதி கிடைக்கிறதா? நம்முடைய பள்ளிவாசலை இடித்து அவங்களுக்கு இடம் சொந்தம், இடிச்சவனுக்கு இடம் சொந்தம் வச்சுக்கலான்ட்டான். உங்களுடைய மத நம்பிக்கைப்படி நீங்கள் ஹிஜாப் போட்டு வரக்கூடாது. உங்களுடைய மத நம்பிக்கைப்படி ஒட்டகத்தை நீங்கள் குர்பானி கொடுக்க முடியாது. உங்களுடைய மத நம்பிக்கையில நீதிமன்றங்கள் மூக்க நுழைக்கிறது. முத்தலாக்கு தடங்குறான். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் அவங்கவுங்க மதத்தை அவங்கவுங்க பின்பற்றலாம் தானே, மதப்படி பின்பற்றலாம். மதக்குள்ள எப்படி நீதிமன்றம் வர முடியும்? இப்படி உரிமைகள் பறிக்கப்படுகிறது. இதற்கு எதிராக நீங்கள் என்ன சிந்திச்சீங்க? இந்த அடக்குமுறைகளுக்கு எதிராக, இந்த அநியாயங்களுக்கு எதிராக நம்ம எழுந்து வர வேண்டும் என்று சிந்தித்தீர்கள். அதிகாரங்களை அவர்கள் வைத்திருப்பதனால தானே அந்த அதிகாரங்களை நீங்கள் பெறுகிற மக்களாக நீங்கள் மாற வேண்டும். அடுத்த தலைமுறையை நீங்கள் உருவாக்கலனா அடுத்த தலைமுறையும் கூலி வேலை பார்க்க போறாங்க. அவ்வளவுதான். ஒன்னே ஒன்று சொல்லிக்கிறேன், இங்க அமர்ந்திருக்கிற இவ்வளவு பேரு ஏதாவது ஒரு தொழில இருப்பீங்க. இந்த தொழிலுக்கு ஏன் நம்ம போகணும் சிந்திச்சு யோசிங்களா? நம்ம லைஃப்ல இந்த தொழிலை தேர்ந்தெடுக்கிறதுக்கு எது டர்னிங் பாயிண்டா இருந்துச்சு யோசிங்களா? கல்விதான் தோழர்களே. எவன் ஒருத்தன் படிக்க வேண்டிய வயசுல கல்வியை விடுறானோ அவன் கூலி வேலைக்கு தான் போக போறான் 50 வருஷத்துக்கு. கலெக்டர் ஆபீஸ்ல போய் வேலை பார்க்க போறானா? கல்வியை விட்டுட்டா வேலை கொடுத்துருவாங்களா கலெக்டர் ஆபீஸ்ல? கூலி வேலைக்கு போக போறான். படிக்க வைங்க பிள்ளைங்களை. அதிகாரங்களை பெற வேண்டும் என்கிற சிந்தனையோடு செயல்படுங்கள். அதிகாரங்களை நமக்குரியதாக மாற்றுவதற்கான அந்த வாய்ப்புகளை தேடி செல்லுங்கள். அரசு அதிகாரங்களில் அமர்வதற்கு அடுத்த தலைமுறைக்கு சொல்லிக் கொடுங்கள். கல்வியின் மீது கவனம் செலுத்துங்கள். அதிகாரங்களை நாம் பெறுவோம். இது போன்ற சர்வாதிகாரங்களை நாம் அதிகாரங்களை கொண்டு முறியடிப்போம். அப்படிப்பட்ட நல்லோர்களாக இந்த உலகத்திலே எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவரையும் வாழ வைப்பானாக என்று இறைவனிடத்திலே பிரார்த்தனை செய்து எனது உரையை முடித்துக் கொள்கிறேன். வாஹ்ரதவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்.